Okay, next is the characteristics of mobile communication. Okay, well, there are four characteristics are there: fixed and the wired, mobile and wired, fixed and wireless, mobile and wireless. Okay வா? ஓகே, வயர்டு ஒன்று இருக்கும், வயர்லெஸ் ஒன்று இருக்கும், ரெண்டுத்துக்குமே. வாட் இஸ் தட்? ஃபிக்ஸ்ட் அண்ட் மொபைலுக்கு. ஓகேவா? ஃபிக்ஸ்ட் அண்ட் வயர்ட், ஃபிக்ஸ்ட் அண்ட் வயர்லெஸ், மொபைல் அண்ட் வயர்ட், மொபைல் அண்ட் வயர்லெஸ். These are the four categories of the mobile communication. Okay, first we'll see fixed and wired. Okay ma, its best example for the fixed and wire is our desktop computer. Okay ma, it's been presented in one places. Okay ma, and we are also connected using a wired technology. Correct? ஸோ ஒரே இடத்துல தான் இருக்குது, ஒயராலையும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். எது? நம்ம டெஸ்க்டாப். அப்போ we can say no, பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர். This device is used to fixed network for the performance. அதே மாதிரி நெட்ஒர்க்கும் வந்து அவங்க வந்து சிக்னல்ஸ் யூஸ் பண்ணலை, ஃபிக்ஸ்டு நெட்ஒர்க் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அவங்க மூவபுளாக இல்லை. மூவபுளாக இருந்துச்சுன்னா தான் அவங்க நெட்ஒர்க் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஒரே பிளேஸில் இருக்கிறதுனால ஃபிக்ஸ்டு நெட்ஒர்க் தான் யூஸ் பண்ணுறாங்க ஃபார் தி பெர்ஃபார்மன்ஸ். So next comes the mobile and wired. It's the laptop. Okay va? So this device is movable from one place to another place. அதான் மொபைல். ஓகேவா? ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் பண்ணுறதே வந்து அதை வந்து நம்ம ஒரு மொபைல்னு தான் சொல்லுவோம், ரிமோட். ஓகேவா? மொபைல் எனிதிங். ஸோ வயர்டு. ஸோ இன் ஆர்டர் டு கனெக்ட் இட். ஓகேவா? பவர் சப்ளைவாக இருக்கட்டும், எதுக்காகவும் லேப்டாப் யூஸ் பண்ணியும் நம்ம வந்து வயர்டில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதனால் மொபைல் அண்ட் வயர்டுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் தி லேப்டாப். Fixed and the wireless. It will be fixed in the particular place, but it is the wireless. அதான் வந்து installing networks. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஸ்டாரிக்கல் பில்டிங் அதுதான் இங்கே சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி ரிமோட் ஏரியாவில் வந்து நம்ம வந்து என்ன பண்ண முடியும், ஒரு இப்போ வந்து ஒயர்டெல்லாம் அங்கே யூஸ் பண்ண முடியாது ஹிஸ்டாரிக்கல் பில்டிங், ஏன்னா ஓல்டு பில்டிங்காக இருக்கும் சம் பிளேசஸ்லாம். கரெக்டாக? ஸோ அதே மாதிரி ரிமோட் பிளேசஸ் ஒரு ஃபாரஸ்ட்டு இதிலலாம் வந்து நம்ம ஒயர்டு வந்து யூஸ் பண்ண முடியாது. அந்த இடத்துல நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணலாம். ஓகேவா? ஹிஸ்டாரிக்கல் பில்டிங்கில் நம்ம வந்து ஒரு டிவைஸ் வந்து ப்ளேஸ் பண்ணிடுறோம். ஓகேவா? ஸோ அங்கே வரவங்க எல்லாம், அந்த பில்டிங் வரவங்களாம் வந்து ஆக்சஸ் பண்ணணுன்னா த்ரூ என்னத்துலேருந்து ஆக்சஸ் பண்ணுவோம்? சிக்னல்லேருந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம ஒயர்டு யூஸ் பண்ணி, ஓகே ஒயர் இருக்குது கனெக்ட் பண்ணிக்கோ அந்த மாதிரி நம்ம வந்து சொல்ல முடியாது. ஓகேவா? சிக்னல் வச்சு தான் வந்து ஹிஸ்டாரிக்கல் பில்டிங், ஃபாரஸ்ட் ஏரியா அதிலலாம் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அப்போது நம்ம இந்த ஹிஸ்டாரிக்கல் பில்டிங் போனோன்னா அங்கே அந்த நெட்ஒர்க் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்குது. ஓகேவா? ஆனால் என்ன ஆகுது? வயர்லெஸ். வயர்டு கிடையாது. ஓகேவா? ஃபிக்ஸ்டாக இருக்குது, பட் இட்ஸ் தி வயர்லெஸ். த்ரூ சிக்னல் வி ஆர் ஆக்சஸிங் இட். அதான் ஃபிக்ஸ்ட் அண்ட் தி வயர்லெஸ். நெக்ஸ்ட் வந்து மொபைல் அண்ட் வயர்லெஸ்ப்பா. ஜிஎஸ்எம், குளோபல் சிஸ்டம் ஃபார் மொபைல் கம்யூனிகேஷன் தான் வந்து ஜிஎஸ்எம் சொல்லுவாங்க. திஸ் இஸ் யூஸ்ட் இன் தி கேஸ் வேர் நோ கேபிள் ரெஸ்ட்ரிக்ட் தி யூசர் ஹூ கேன் ரோம் பிட்வீன் டிஃப்ரெண்ட் வயர்லெஸ் நெட்ஒர்க். குளோபல், வாட் இஸ் குளோபல்? இட்ஸ் தி வேர்ல்டு, அதை சொல்கிறது தான் குளோபல். கரெக்டாக? ஸோ அப்போது மொபைல் அண்ட் வயர்லெஸ். இங்கே நம்ம மேலே பார்த்தது வந்து மொபைல் அண்ட் ஒயர் லேப்டாப் பார்த்தோம். இங்கே மொபைல் அண்ட் ஒயர்லெஸ்னால் மொபைல் மூவபிள், அட் த சேம் டைம் ஒயர்லெஸ். ஓகேவா? ஸோ நம்ம சிக்னல் யூஸ் பண்ணி நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அதான் குளோபல் சிஸ்டம் ஃபார் மொபைல் கம்யூனிகேஷன். நம்ம எந்த ஒரு கண்ட்ரியில் போனாலும் டிபெண்டிங் அப்பான் தேர் நெட்ஒர்க் வி கேன் access it. ஓகேவா? அதான் இங்கே சொல்லுங்க. திஸ் இஸ் யூஸ்ட் இன் தி கேஸ் வேர் நோ கேபிள் ரெஸ்ட்ரிக்ட் தி யூசர் who can roam between different wireless networks. Can you understand? So these are the four characteristics pa. First வந்து fixed and wired. டெஸ்க்டாப் ஒரு இடத்துல தான் இருக்கும், ஒயரால் வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் இஸ் தி மொபைல் அண்ட் வயர்டு லேப்டாப் சொன்னேன். ஓகேவா? மூவபிள் பட் ஆல்சோ வி கேன் கனெக்டட் யூஸிங் தி ஒயர். ஃபிக்ஸ்ட் அண்ட் தி ஒயர்லெஸ். இதான் வந்து இன்ஸ்டாலிங் அ நெட்ஒர்க் இன் தி ஹிஸ்டாரிக்கல் பில்டிங் ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா அதெல்லாம் சொன்னோம். நெக்ஸ்ட் வந்து மொபைல் அண்ட் ஒயர்லெஸ் வந்து குளோபல் சிஸ்டம் ஃபார் மொபைல் கம்யூனிகேஷன். இது வந்து நம்ம டிஃப்ரெண்ட் கண்ட்ரிக்கு போனாலும் டிபெண்டிங் அப்பான் தி சிக்னல் வி கேன் ஆக்சஸ் இட். அதான் வந்து மொபைல் அண்ட் ஒயர்லெஸ் ஜிஎஸ்எம். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் topic of our syllabus is applications of mobile communication. So whatever may be, okay, so far நம்ம நிறைய பேப்பர் வந்து படிச்சிருப்போம். சரியா? Starting from the C, then digital electronics, okay,
நெக்ஸ்ட் என்ன பைத்தான் படிச்சிருப்பீங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் படிச்சிருப்பீங்க, கம்ப்யூட்டர் நெட்ஒர்க் வச்சுக்கோங்க, மெனி பேப்பர் நம்ம படிச்சிருப்போம். ஸோ எல்லா பேப்பரும் படிக்கிறோம், ஆனால் அது எங்கே அப்ளை பண்ணுறோன்றது நம்மளுக்கு தெரியணும்ல. ஸோ ஃபார் தட் ஒன்லி வி ஆர் சீயிங் அப்ளிகேஷன் வேர் வி ஆர் அப்ளையிங் அ மொபைல் கம்யூனிகேஷன். அதுதான் வந்து நம்ம வி ஆர் கோயிங் டு சி. சரியா? ஸோ மெனி பிளேசஸில் வந்து நம்ம மொபைல் கம்யூனிகேஷன்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே, பட் இங்கே வந்து நம்ம ஃபியூ தான் எடுத்திருக்கோம். சரியா? வெஹிக்கல்ஸு, எமர்ஜென்சி, பிஸ்னஸில் இங்கே யூஸ் பண்ணுற ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஒயர்ட் நெட்ஒர்க்கில் மொபைல் கம்யூனிகேஷன் எப்படி யூஸ் ஆகுது. இன்ஃபோடைன்மெண்ட் இஸ் நத்திங் பட் தி என்டர்டைன்மெண்ட். இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் என்டர்டைன்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு த இன்ஃபோடைன்மெண்ட் சொல்லுவாங்க இல்லையா? நெக்ஸ்ட் comes the location dependent services. ஓகேவா? ஸோ டோட்டலி 6 applications வந்து we are going to see. ஸோ உங்களுக்கு 2 மார்க்ஸில் வந்து give any 2 mobile communications சாரி application of mobile communication கேட்பாங்க. தென் 6 மார்க்கில் கேட்கவும் வந்து உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ திஸ் இஸ் அ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகே, ஃபஸ்ட் வில் see what is vehicle. ஸோ வெஹிக்கல்னா என்னது? உங்களுக்கு தோணும் வெஹிக்கல்னால் என்ன மேம், இட்ஸ் ஒரு காரு இல்லைனா ஒரு வண்டி, ஓகே, எனி சைக்கிள், இதுதான் வந்து வெஹிக்கல்னு சொல்லுவோம். மூவபிள், அதுதான் நம்ம வெஹிக்கல்னு சொல்லுவோம். யார் ரைட்? அது வந்து நம்ம இங்கே எப்படி யூஸ் பண்ணுறோம்? வெஹிக்கல் மூவபிளில் நம்ம வந்து மொபைல் கம்யூனிகேஷன் வந்து எப்படி அப்ளை பண்ணுறோன்றது தான் இங்கே பார்க்க போகிறோம். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, சி ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, ஸோ டிரான்ஸ்மிஷன் ஆஃப் மியூசிக், நியூஸ், road condition, weather report and other broadcast information are received via digital audio broadcasting. Okay, music, news, okay, road condition. ஸோ நம்மளுக்கு அதெல்லாம் வந்து சம்டைம்ஸ் வந்து மெசேஜ் வரும், இந்த இடத்துல டிராஃபிக் அதிகமாக இருக்குது, இங்கே டிராஃபிக் இருக்குதுன்னு. ஹூ வில் சே? கூகுள் வில் டெல். நோ. ஸோ அது மாதிரி எக்ஸ்பெக்ட் ரெயின் அரௌண்ட் 4 PM 8 AM இது எல்லாமே நம்மளுக்கு வந்து கூகுள் சொல்லுவாங்க சம்டைம்ஸ் இந்த மொபைலில். okay, are received via என்னது? டிஜிட்டல் ஆடியோ ப்ராட்காஸ்டிங். ஸோ த்ரூ தட் we are, இது வந்து ஒன் ஆஃப் தி டெக்னாலஜி யூஸிங் இன் ஆர் மொபைல் கம்யூனிகேஷன்ப்பா. ஓகேவா? ப்ராட்காஸ்டிங், மல்டிகாஸ்டிங், யூனிகாஸ்டிங், இந்த மாதிரி டெர்மினாலஜி நம்ம ஃபர்தராக பார்ப்போம். ஓகே, ப்ராட்காஸ்டிங் இஸ் நத்திங் பட் ஒன் சிக்னல் ப்ரொவைடர் வில் பி தேர். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஆர் டெலிவிஷன். ஓகேவா? இப்போ சன் நெட்வொர்க் எடுத்துக்கோங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, சேட்டலைட்டில் வந்து தே வில் கெட் சம் பிளேஸ். ஓகேவா? ஸோ அவங்க சேனலுக்கு வந்து ஒரு இது வாங்கிப்பாங்க, ஒரு பர்டிகுலர் போர்ஷன் வாங்கிட்டு அங்கேருந்து வந்து அவங்க சேனலை வந்து சென்ட் பண்ணுறாங்க. ஸோ த்ரூ அவுட் வேர்ல்டில் இருக்கவங்க எல்லோரும் வந்து பார்க்குறாங்கல்ல, அதான் வந்து ப்ராட்காஸ்டிங். ஓகே, transmission of music, news, road condition, weather reports and other broadcast information are received via what? Digital audio broadcastingல we are receiving it. ஓகே, இது எல்லாமே வந்து நம்ம மூவபிளில் இருந்தால் கூட நம்மளுக்கு வந்து அது we can get it. ஓகே, அதனால் இந்த பாயிண்ட் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ செகண்ட் இஸ் தி பர்சனல், ஃபார் பர்சனல் கம்யூனிகேஷன். ஸோ நம்ம மொபைலில் பார்த்தோம்னாலே UMTS அப்படின்றது இருக்கும். நீங்கள் மொபைலில் வந்து ஸ்பெசிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ 3G இருக்குது, 2G இருக்கா, அதே மாதிரி UMTS இருக்குது, இந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க சம் ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ அப்போ நம்ம மொபைல் வாங்கக்குள்ள இது வந்து கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். ஏன்னா அதுதான் வந்து ஆஃபரிங்க வாய்ஸ் அண்ட் டேட்டா கனெக்டிவிட்டி ரெண்டுமே நம்மளுக்கு ஆஃபர் பண்ணுறது வந்து UMTS தான். யூனிவர்சல் மொபைல் டெலிகம்யூனிகேஷன் சிஸ்டம் தான் இஸ் பீன் ஆஃபரிங் வாய்ஸ் அண்ட் டேட்டா கனெக்டிவிட்டி. திஸ் இஸ் ஃபார் our personal communication. நெக்ஸ்ட் ஃபார் ரிமோட் ஏரியாஸ். ஸோ ரிமோட் ஏரியாஸில் ஆல்ரெடி சொன்னது தான், ஃபாரஸ்ட்டு இந்த மாதிரி வந்து நம்மளால் போய் ரீச் ஆக முடியாத ஏரியா, த்ரூ வயர்டு வந்து நம்ம ரீச் ஆக முடியாத ஏரியா வந்து ரிமோட் ஏரியாஸ் சொல்லுவாங்க. அது வந்து சேட்டலைட் கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணி தான்ப்பா கனெக்ட் பண்ண முடியும், கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ அப்போ சேட்டலைட் நம்ம அங்கே யூஸ் பண்ணோம்னாலே அங்கே என்ன அக்கர் ஆகுது ஆட்டோமேட்டிக்லி? சிக்னல். ஞாபகம் இருக்கா? நம்ம நெட்ஒர்க்கில் படிச்சிருப்போம் இல்லையா? டிரான்ஸ்மிஷன் மீடியா, கைடட் மீடியா, அன்கைடட் மீடியா படிச்சிருப்போம். ஞாபகம் இருக்கா? ஸோ அதில் நம்ம வந்து ஒயர்லெஸில் வந்து அன்கைடடில் வந்து நம்ம சேட்டலைட்டு, ரேடியோ வேவ்ஸ், இன்ஃப்ராரெட்டு இதெல்லாமே பார்த்துருப்போம். ஓகேவா? ஸோ அதுதான் சேட்டலைட் கம்யூனிகேஷன் கேன் பி யூஸ்ட் while the current position of the car is determined via the GPS. நீங்கள் சொல்லவே வேணாம், நிறைய மூவி பார்த்துருப்பீங்க. ஓகேவா? ஸோ அதில் எல்லாத்துலேயுமே வந்து ஜிபிஎஸ் வந்து ஒரு மூவியில் கூட வந்து சம் வாட்சில் வந்து அந்த ஜிபிஎஸ் இருக்கிறதுனால வந்து அந்த பொண்ணை வந்து கண்டுபிடிப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய மூவிஸ்லேயும் இதை காமிச்சிட்டாச்சு. ஓகேவா? ஸோ அதனால் நம்ம மூவபிளாக இருக்கக்குள்ள நம்ம கார்லேயோ இல்லைன்னா நம்ம யூஸ் பண்ணின்னு இருக்கிற டிவைஸ்லேயோ ஜிபிஎஸ் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கலி நம்ம வந்து அவங்க எங்கே போயிட்டுருக்காங்கன்றதை வந்து we can find it out. ஓகே, ஸோ அதனால தான் இதை சொல்லியிருக்கோம்.
நெக்ஸ்ட் வந்து வெஹிக்கல் டேட்டா ஃப்ரம் பஸ்ஸஸ், ட்ரக்ஸ், ட்ரெயின்ஸ் அண்ட் ஹை ஸ்பீட் ட்ரெயின்ஸ் கேன் பி டிரான்ஸ்மிட் இன் அட்வான்ஸ் ஃபார் மெயின்டெனன்ஸ். ஓகேவா? ஸோ வெஹிக்கல்ஸ் டேட்டானா பஸ்ஸில் போக்குள்ள, தென் ட்ரக்ஸோ, ட்ரெயின், ஹை ஸ்பீட் ட்ரெயின், இது எல்லாமே போக்குள்ளேயும் வந்து we can get the சேம் டிரான்ஸ்மிஷன் டேட்டா. ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து we need to well maintain it. அப்போ தான் வந்து நம்ம சேம் ஸ்பீட் வந்து அட்டைன் பண்ணி கெட் பண்ண முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்கப்பா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இஸ் our emergency. Second application of our mobile communication is emergency. One second. Yeah. First is the video communication. அகெயின் நான் பிஃபோர் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இல்லையா, அந்த பேண்டமிக் சுச்சுவேஷன் கோவிட் வந்ததுலேருந்து மோஸ்ட் ஆஃப் தி கம்யூனிகேஷன் ஹஸ் பீன் அக்கரிங் த்ரூ வீடியோ கான்ஃபரன்ஸ், வீடியோ கால், எல்லாமே வீடியோ. ஓகேவா? நிறைய ஆப் வந்துருச்சு, கூகுள் மீட் வந்துருச்சு, ஜூம் வந்துருச்சு, நிறைய ஆப்பில் தான் வந்து நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ அப்போ எமர்ஜென்சினா என்ன சொல்கிறாங்க, இங்கேயே சொல்லிட்டாங்க வீடியோ. ஏன்னா நம்ம வந்து நேராக போய் பேச முடியாது. இனி ஒரு அர்ஜென்ட்னா வீடியோ கான்ஃபரன்ஸில் தான் வந்து தி ஹேஸ் டு டிஸ்கஸ் இட். ஓகே. ஈவன் a Ministry of India, a Prime Minister, okay, between with a CM of all the states has been communicating through the வீடியோ கான்ஃபரன்ஸ் என்ன பண்ணுறாங்க இப்போது இந்த சுச்சுவேஷன் பற்றி கேட்குறாங்க. இப்போ நீங்கள் நிறைய டிவியில் பார்த்துருப்பீங்க, கரெக்ட்? ஓகே. ஸோ உங்கள் ஸ்டேட்டில் எப்படி இருக்குது, டெல் அபவுட் சுச்சுவேஷன் இன் ஆர் ஸ்டேட் அப்படின்னு வந்து பிஎம் வந்து எங்கேருந்து கேட்குறாரு, டெல்லியிலேருந்து கேட்குறாரு. பட் சிஎம் எல்லா ஸ்டேட்டில் இருக்க சிஎம்மும் டிஃப்ரெண்ட் பிளேஸில் இருக்காங்க. ஹஸ் பீன் கம்யூனிகேட்டிங் இல்லையா, த்ரூ வாட் வீடியோ கம்யூனிகேஷன். ஏன் அந்த கம்யூனிகேஷன் அக்கர் பண்ணுறாங்க பிட்வீன் பிஎம் அண்ட் தி சிஎம்ஸ்? எமர்ஜென்சி சுச்சுவேஷன் இது. ஓகேவா? அர்ஜென்ட்லி ஹேஸ் டு டேக்கன் அ டெசிஷன். ஸோ அப்போ நம்ம வந்து ஹேவ் டு டிபெண்ட் அப்பான் தி வீடியோ கம்யூனிகேஷன். We often need to share a vital, that is important information like transmission of live video footage from a disaster area. Yeah, டிவியில் லைவ்லாம் போடுறாங்கல்ல. ஸோ ஆன் ஸ்பாட் லைவ், ஃபஸ்ட்டு ப்ரீமியர் இதெல்லாம் போடுவாங்க உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணுறதுலாம் வந்து வீடியோவில் தான் வரும். டிரான்ஸ்மிஷன் லைவ் வீடியோ ஃபுட்டேஜ் ஃப்ரம் டிசாஸ்டர் ஏரியா டு தி நியரஸ்ட் ஃபயர் டிபார்ட்மெண்ட், டு தி போலீஸ் ஸ்டேஷன் ஆர் தி நியர் என்ஜிஓஸ், நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ், இவங்க எல்லாத்துக்கும் சென்ட் பண்ணுறாங்க டிரான்ஸ்மிஷன் ஆஃப் லைவ் வீடியோ ஃபுட்டேஜ் ஃப்ரம் தி டிசாஸ்டர் ஏரியா. யார் யாருக்கு, போலீஸ்க்கு, ஃபயருக்கு, என்ஜிஓஸ்க்கு சென்ட் பண்ணுறாங்க. அப்போ தான் என்ன பண்ண முடியும், ஆட்டோமேட்டிக்கலி தே கேன் கம் டு அ டிசாஸ்டர் ஏரியா அண்ட் ஹெல்ப் இட். ஓகேவா? ஸோ அதான் வீடியோ கம்யூனிகேஷன்ஸில் வந்துடும். நெக்ஸ்ட் இஸ் தி ஆடியோ ஆர் வாய்ஸ் கம்யூனிகேஷன். இஸ் தி ஃபுல் டியூப்ளெக்ஸ் ஆடியோ சேனல். வி ஆர் சென்டிங் சம் மெசேஜ் த்ரூ அ வாய்ஸ், தே ஆர் ரிப்ளைங் இட் த்ரூ அ வாய்ஸ். ஓகேவா? ஸோ அதனால் இது வந்து ஃபுல் டியூப்ளெக்ஸ் ஆடியோ சேனல்னு சொல்கிறாங்க. பப்ளிக் சேஃப்டி கம்யூனிகேஷன் ரெக்வயர்ஸ் ஸ்பீச் டிரான்ஸ்மிஷன் சர்வீஸ் ஃபார் தி எமர்ஜென்சி ரெஸ்பான்சஸ். ஓகேவா? ஓகே. பப்ளிக் சேஃப்டி கம்யூனிகேஷன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வாட் வி கேன் சே, யா, இப்போ நம்ம ஃபோன் பண்ணுறோம்ல, இப்போ நம்ம ஒரு ஒரு ஏப்ரல் மார்ச்லேயே வந்து நம்மளுக்கு வந்து ரிங் வர்றதுக்கு முன்னாடியே வந்து ஒருத்தவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க கோவிடோட சுச்சுவேஷன் பற்றி. ஓகே. ஸோ அவங்க எதில் கம்யூனிகேட் பண்ணுறாங்க, நம்மளுக்கு வீடியோவில் கம்யூனிகேட் பண்ணுறாங்களா? இல்லை. எதில் கம்யூனிகேட் பண்ணுறாங்க? த்ரூ தேர் வாய்ஸ், த்ரூ தேர் ஆடியோ. அதில் தான் வந்து நம்மளுக்கு வந்து கண்டினியூஸாக வந்து நம்மளுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணிகிட்டே இருக்காங்க வென்எவர் நம்ம யாருக்கு வந்து ஃபோன் கால் பண்ணாலும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் வந்து பப்ளிக் சேஃப்டிக்கு அவங்க பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அது எதுக்கு? எமர்ஜென்சி. ஏன்னா கோவிட் இஸ் எமர்ஜென்சி. ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள் ஃபார் அ எமர்ஜென்சி. சரியா? நெக்ஸ்ட் இஸ் தி ரியல் டைம் டெக்ஸ்ட் மெசேஜிங். வாட் வி ஆர் டூயிங் நவ், டெக்ஸ்ட் பண்ணுறோம், வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுறோம், இன்ஸ்டாவில் டெக்ஸ்ட் பண்ணுறோம், ஃபேஸ்புக்கில் டெக்ஸ்ட் பண்ணுறோம், இமெயிலில் டெக்ஸ்ட் பண்ணுறோம், மெசேஜ் நம்மளோட மொபைலில் இருக்க நார்மல் மெசேஜில் பண்ணுறோம். இது எல்லாமே வந்து நம்மளுக்கு ரியல் டைம் மெசேஜிங். எதுக்கு பண்ணுறோம்? ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணணும். இட் மேபி சம்டைம்ஸ் எமர்ஜென்சி இன்ஃபர்மேஷனாக கூட இருக்கலாம். ஸோ அதனால தான் இது எமர்ஜென்சி கேட்டகரியில் இது எல்லாமே வருது. சரியா? வீடியோ, ஆடியோ அண்ட் வாய்ஸ், ரியல் டைம் டெக்ஸ்ட் மெசேஜிங், இது எல்லாமே வந்து நம்மளுக்கு எமர்ஜென்சியில் வரும். சரிங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இஸ் தி பிஸ்னஸ். ஓகேப்பா. ட்ராவலிங் சேல்ஸ்மேன்னா a person one is moving from one place to another place. ஓகேவா? மூவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எதுக்கு? ஒரு சேல்ஸ் பர்பஸ், அவங்க பிஸ்னஸ் பர்பஸ்க்காக ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ் வந்து மூவ் பண்ணிகிட்டே இருக்கிறது தான் ட்ராவலிங் சேல்ஸ்மேன் வரும். ஓகேவா? ட்ராவலிங் சேல்ஸ்மேன் ப்ராப்ளம்னே வந்து உங்களுக்கு வந்து வந்திருக்கும்.
ஓகேவா, டேட்டா ஸ்ட்ரக்சரில் இதில் படிச்சிருப்பீங்க. ஓகேவா. ஸோ ஓகே, தி ட்ராவலிங் சேல்ஸ்மேன் டுடே நீட்ஸ் இன்ஸ்டன்ட் ஆக்சஸ் டு தி கம்பெனிஸ் டேட்டா பேஸ். ஏன்னா அவங்க மூவபிளாக இருந்துகிட்டே இருக்கிறதுனால அவங்க டேட்டா பேஸை வந்து அவங்க ஆக்சஸ் பண்ணணும்லப்பா. ஸோ அப்போ அவங்க வந்து என்ன பண்ணோம், இன்ஸ்டண்ட்டாக அவங்க ஆக்சஸ் பண்ணுறதுக்கு தி நீட் அ கம்யூனிகேஷன். வாட் கைண்ட் ஆஃப் கம்யூனிகேஷன்? மொபைல் கம்யூனிகேஷன். ஓகேவா. டு என்ஷூர் தட் ஃபைல்ஸ் இன் தேர் லேப்டாப் ரிஃப்ளெக்ட் தி கரண்ட் சுச்சுவேஷன். இப்போ அவங்க மூவ் ஆகிட்டே இருக்காங்க. அவங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டெல்லியில் இருக்காங்க. இப்போது அவங்களோட கம்பெனி வந்து சென்னையில் இருக்குது. அங்கே இருக்க டேட்டா பேஸில் இருக்கிறது வந்து இப்போ அவங்க சென்னையில் இருக்க டேட்டா பேஸ் வந்து அப்டேட் ஆகிருந்துச்சுன்னா சேம் ஹேஸ் டு அப்டேட் இன் தி தேர் லேப்டாப். அப்போ அவர் லேப்டாப் எங்கே இருக்குது? டெல்லியில் இருக்குது. ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்கலி வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கணும், அதை இன்ஷூர் பண்ணணும். அதுக்காகவும் வந்து தே நீட் அ மொபைல் கம்யூனிகேட்டிங் த்ரூ அ சிக்னல் ஹாஸ் பீன் நீட். அதை சொல்கிறாங்க, ட்ராவலிங் சேல்ஸ்மேன் டுடே நீட்ஸ் இன்ஸ்டன்ட் ஆக்சஸ் டு தி கம்பெனிஸ் டேட்டா பேஸ் டு என்ஷூர் தி ஃபைல்ஸ் இன் தேர் லேப்டாப் ரிஃப்ளெக்ட் தி கரண்ட் சுச்சுவேஷன். ஓகேவா. ப்ரெசென்ட்டாக என்ன இருக்குது? இட்ஸ் மீன் அப்டேட்டிங்காகவே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் டு எனேபிள் தி கம்பெனி டு கீப் ட்ராக் ஆஃப் ஆல் தி ஆக்டிவிட்டி ஆஃப் தியர் ட்ராவலிங் எம்ப்ளாயீஸ். இப்போ அந்த கம்பெனியோட பாஸ் தான் நான் சொன்னேன், டெல்லியில் இருக்காங்க. அவங்க இது வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். ஸோ சேம் ஹேஸ் டு பி டன் ஃபார் த எம்ப்ளாயி. ஏன்னா எம்ப்ளாயி வந்து ஒரு பிளேஸ்லேருந்து அனதர் பிளேஸுக்கு மூவ் ஆகிட்டே இருக்கிறாங்க. ஓகேவா. ஃபார் எனி பர்பஸ், ஃபார் மீட்டிங், ஃபார் கான்ட்ராக்ட், ஃபார் எனி பர்பஸ் தே வில் பி மூவிங் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ், ரைட். ஸோ அப்போ மூவ் ஆகிக்கிட்டே இருக்கக்குள்ள அவங்களுக்கும் வந்து தட் ஹேஸ் டு பி அப்டேட்டட் டு என்ஷூர் தி ஃபைல்ஸ் அண்ட் அப்டேட்டட் இட் கன்கரண்ட்லி அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா. அதனால் பிஸ்னஸில் வந்து நம்மளுக்கு வந்து மெயினாக ட்ராவலிங் சேல்ஸ்மேன் தான் வரும். சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் தி ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் வயர்ட் நெட்ஒர்க். wireless network can also be used to replace the wired network. Yes, wired network replace பண்ணோன்னா we have to go to the wireless network replace பண்ணால் we have to go to the wired network தான். அப்போ நம்ம என்னென்ன மாதிரி போகலாம்? ரிமோட் சென்சார்ஸ் யூஸ் பண்ணலாம். ரிமோட் சென்சார்ஸ்னால் ஃபாரஸ்ட்டில் வந்து சென்சார் யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். ஹிஸ்டாரிக்கல் பில்டிங்லேயும் வந்து நம்ம ஒயர் யூஸ் பண்ண முடியாதுன்னு வந்து நம்ம பிகினிங்லேயே சொன்னேன், கரெக்ட். ஸோ அங்கேயும் வந்து நம்ம வந்து ரீப்ளேஸ்மெண்ட் தான் பண்ணணும். ஒயர்டு எடுத்துகிட்டு ஒயர்லெஸ் தான் நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணி ஆகணும். சரிங்களா. Due to economic reason, it is often impossible to wire remote sensor for weather forecast, earthquake detection or the provide environmental information. This also has said already. ரிமோட் பிளேசஸில் வந்து நம்ம ஒயர் கனெக்ஷன் பண்ண முடியாது. ஓகே, ஜஸ்ட் திங்க், இமேஜின் அபவுட் தி ஃபாரஸ்ட்டில் வந்து நம்ம ஒயர் கனெக்ஷன் பண்ணால் எக்கனாமிக்கலாக வந்து நம்மளால் வந்து அதை வந்து பண்ண முடியாது. ஏன்னா இட் வில் டேக் அ மோர் காஸ்ட். ஓகேவா. ஸோ அப்போ அந்த இடத்துல நம்ம ஒரு வந்து மொபைல் கம்யூனிகேஷன் சிக்னல் வர மாதிரி நம்ம ஒரு டிவைஸ் ப்ளேஸ் பண்ணிட்டோன்னா இட்ஸ் வெரி ஈஸி இல்லையா. நம்ம அந்த இடத்துல வந்து நிறைய மேன் பவர் அனுப்ப தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. லெஸ் அமௌண்ட் ஆஃப் மேன் பவரில் நம்ம அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படி சொல்கிறாங்க. இன் ஆர்டர் டு டிடெக்ட் தி வெதர் ஃபோர்காஸ்ட் பண்ணுறதுக்கு, எர்த்குவேக் டிடெக்ஷன் பண்ணுறதுக்கு, தென் இப்போ சுனாமி டிடெக்ட் பண்ணுறதுக்கும் வந்து சி அண்டர் வச்சுருக்காங்க. கரெக்டாக. வெதர் ஃபோர்காஸ்ட்டெலாம் வந்து உங்களுக்கு வந்து சேட்டிலைட்லேருந்து வந்துடும். சரிங்களா. earthquake detection I am not sure about what they will do, but environment இன்ஃபர்மேஷனுக்கும் வந்து சேட்டலைட்லேயே வந்து வச்சுருக்காங்க. ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் அமேசானில் வந்து இப்போ வந்து அமேசானில் வந்து இப்போது லேட்டஸ்ட்டாக பார்த்துருப்பீங்க, அந்த ஃபயர் அக்கராச்சு இல்லையா. ஸோ அந்த ஃபயர் அக்கராச்சுன்றது எப்படி வந்து அந்த மிடில் ஆஃப் தி ஃபாரஸ்ட்டில் வந்து அந்த புஷ்ஷஸ் வந்து சொன்னாங்க. ஸோ அதில் வந்து அக்கராச்சுன்றது வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க? த்ரூ சேட்டலைட். ஓகேவா. அதில் தான் வந்து அவங்க வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. இப்போ அதனால் ஃபாரஸ்ட்டில் நடுவில் ஃபயராக இருக்குன்றது வந்து எந்த ஒரு பீப்புளாலையும் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. அப்போ நம்மளுக்கு வந்து எது ஹெல்ப் பண்ணியிருக்கு? மொபைல் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி தான் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கு இன் ஆர்டர் டு சேவ் our நேச்சர். ஓகே. therefore wireless communication like satellite can be help in this situation. ஸோ புரியுதாப்பா. ரீப்ளேஸ்மெண்ட் எதுக்கு பண்ணுறோம்? ஒயர் நெட்ஒர்க்லேருந்து ஒயர்லெஸ் நெட்ஒர்க்குக்கு எதுக்கு பண்ணுறோன்றது வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சா? ஓகே. Next we'll move to the infotainment, that is information plus entertainment is equal to the infotainment. Okay. Wireless network can provide information at any appropriate location. ஓகேவா. நம்ம என்ன பிளேஸில் இருந்தாலும் they will provide information through அந்த பிளேஸில் இருக்க பேஸ் ஸ்டேஷனை யூஸ் பண்ணி they will send us the information. இத்தனை மணிக்கு மழை வரும், ஓகேவா, 90 டிகிரி செல்சியஸ், 108 டிகிரி செல்சியஸ், இந்த மாதிரி நம்மளுக்கு எந்த பிளேஸில் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க அங்கே என்ன நடக்குதுன்றது. ஓகேவா. ஸோ ஹெவி டிராஃபிக் இன் திஸ் ஏரியா, ஓகேவா, ஹெவி டிராஃபிக் இன் யோர் ஏரியா, இது எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து அப் டு டேட் வந்து அவங்க வந்து அப்ராப்ரியேட் லொக்கேஷன் யூஸ் பண்ணி நம்மளுக்கு சென்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு we can choose a seat for our movie. Yeah,
நம்ம எப்படி நம்ம சூஸ் பண்ணுறோம், மூவி போகிறோம். இப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ நேராக போய் டிக்கெட் எடுக்கிறதா இருந்தால் அவங்க கொடுக்குற சீட்டில் தான் நம்ம உட்காரணும். பட் நம்ம ஆன்லைன் பேமெண்ட் பண்ணக்குள்ள நாமளே வந்து செலக்டிங் இல்லையா, நம்ம சீட் செலக்ட் பண்ணிக்கிறோம் இல்லைங்களா. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு வந்து த்ரூ மொபைல், கரெக்டாக. ஸோ ஒரு மொபைலுக்கு நம்மளுக்கு சிக்னல், அதை வச்சு தானே நம்ம வந்து இந்த சீட் செலக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி பே பண்ணுறோம், ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுறோம். இது எல்லாமே வந்து நம்மளுக்கு மொபைல் கம்யூனிகேஷன் மூலயமா தான் நடக்குது. அதான் இன்ஃபோடெயின்மெண்ட்டில் வருது. ஓகேவா. மூவி, பேமெண்ட்டு, இதெல்லாமே இன்ஃபோடெயின்மெண்ட்டில் வருது. another growing field of wireless network application lies in entertainment and the games. Yeah, of course. எத்தனை பேர் பப்ஜி விளையாடுறீங்க. ஓகே. ஸோ வித்தவுட் மொபைல் கம்யூனிகேஷன் இஸ் இட் பாசிபிள் ஃபார் people to play a PUBG? நெவர், ரைட். ஸோ அப்போ மொபைல் கம்யூனிகேஷன் நம்மளோட கேமிங்லேயும் இம்பார்ட்டன்ட், என்டர்டைன்மெண்ட்லேயும் இம்பார்ட்டண்ட். ஓகேவா. நெக்ஸ்ட் the location dependent services. So it is important for an application to know something about the location because the user might need location information for the further activity. ஓகேவா. ஸோ ஒரு என்ன பிளேஸில் இருக்கிறோம் அப்படின்றத வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இல்லையா. ஸோ அதுக்கும் வந்து நம்மளுக்கு வந்து சிக்னல் தேவை. நிறைய மூவிலையும் அகெயின் இப்போ போலீஸ் மூவிலலாம் நிறைய பார்த்துருப்பீங்க, ட்ராக் பண்ணுவாங்க இல்லை, எங்கே போயிட்டுருக்காங்க ட்ராக் பண்ணுவாங்க. சிம்மோட சிக்னலை வச்சு அவங்க எந்த பிளேஸில் இருக்காங்கன்றது வந்து ட்ராக் பண்ணுவாங்க. ஓகேவா. அது எல்லாமே லொக்கேஷன் டிபெண்டன்ட் சர்வீஸ் மூலயமா நடக்குது. ஸோ ஃபார் தட் we are needed a mobile communication again. Okay, second, location aware services to know about what service exist in the local environmentல என்ன சர்வீஸ் எக்ஸிஸ்ட் ஆகிருக்குன்றது வந்து நம்ம அவேராக இருக்கணும். நம்ம அவேராக இல்லைன்னா நம்மளால் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஓகேவா. இந்த லொக்கேஷன் என்ன சர்வீஸ் இருக்குன்றது வந்து நம்மளால் அவேர் ஆக முடியாது. ப்ரைவசி ஆல்ரெடி தெரியும், செக்யூரிட்டிக்காக we can set the privacy like who should get knowledge about the location. இந்த லொக்கேஷன் பற்றி யாருக்கு நாலேஜ் தெரியணும் அப்படின்றதையும் வந்து நம்ம வந்து ப்ரீவியஸாக செட் பண்ணிக்கலாம். ஸோ அன்ஆத்தரைஸ்டு வந்து அதை வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. Information services, we can know about the special offers in the supermarket, nearest hotel, rooms, cabs, etc. இது எல்லாமே லொக்கேஷன் டிபெண்ட் தானேப்பா. இப்போ நம்ம லொக்கேஷனில் என்னென்ன சூப்பர் மார்க்கெட் இருக்குது, ஓகேவா, என்ன ஆஃபர் கொடுக்குறாங்க, நியரஸ்ட் ஹோட்டலில் என்ன ஆஃபர், ரூம் அண்ட் கேபு, இது எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து சிக்னல் மூலயமா தான் வந்து இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் ஹஸ் பீன் ட்ரான்ஸ்மிட்டிங். ஸோ இது எல்லாமே நம்மளோட லொக்கேஷனை பேஸ் பண்ணி நடக்குது. ஓகேவா. டாபிக் வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி லொக்கேஷன் டிபெண்ட் சர்வீசஸ். ஓகேவா. ஸோ அக்கார்டிங் டு our location they are providing some services using what? Mobile communication technology. Okay. So up to here your applications for mobile communication has been ending. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ்ப்பா. ஸோ அட்வான்டேஜஸ் அஃப்கோர்ஸ் ஹையர் எஃபிஷியன்சி, ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் ஸ்டாஃபு. ஓகேவா. எஃபிஷியண்ட்டாக இருக்குது, கன்வீனியண்ட்டாக இருக்குது, ஈஸி டு யூஸாக இருக்குது. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் எபிலிட்டி டு அக்செப்ட் பேமெண்ட் wirelessly. நம்ம போய் தான் பே பண்ண கிடையாது. ஆன்லைன் பேமெண்ட் இஸ் அவைலபிள் யூஸிங் மொபைல். இன்க்ரீஸ்ட் எபிலிட்டி டு கம்யூனிகேட் இன் அண்ட் அவுட் ஆஃப் தி ஒர்க் பிளேஸ். யா, இப்போ யூஎஸில் இருக்கிற டீலர்கிட்ட காண்டாக்ட் பண்ணோன்னா நம்ம யூஎஸ் போய் தான் கம்யூனிகேட் பண்ணணும் கிடையாது. தேர் ஒர்க் இன் அவர் ஒர்க் பிளேஸ் we can communicate. ஸோ இன்க்ரீஸ்ட் எபிலிட்டி டு கம்யூனிகேட். ஓகேவா. நெட்ஒர்க்கிங் கேப்பபிலிட்டியும் வந்து மோர் அண்ட் மோர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஏன்னா மோர் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் ஹஸ் பீன், ஏன்னா எல்லாருமே ஈவன் ஸ்மால் சைல்டு 1 year பேபி ஆல்சோ யூஸிங் அ மொபைல் ஃபோன் இல்லையா. ஸோ இப்போ எல்லார் கையிலையும் வந்து மொபைல் ஃபோன் வந்து இட்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ட்ற மாதிரி ஆயிடுச்சு. தோட் தட் வந்து எதுவுமே பண்ண முடியாது. கரெக்டாக. இப்போ இந்த சுச்சுவேஷன்லேயும் நம்ம வந்து அதை வந்து உணர்ந்திருப்போம். என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரீசார்ஜ் பண்ண முடியல சடனாக, ஏன்னா வந்து நேஷ்னல் வைடு லாக்டவுன் போட்டாங்க. கரெக்டு. ஸோ நம்மளால் வந்து ஒரு எல்லாமே ஒரு ஃப்ரூட்டு, ஒரு வெஜிடபிள் எல்லாமே வந்து என்ன ஆயிடுச்சு, ஆன்லைனில் வந்துடுச்சு. ஓகேவா. நான் ஆர்டர் பண்ணுங்கள், நாங்கள் எடுத்துகிட்டு வந்து கொடுப்போம், அந்த மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் நம்ம எப்படி பண்ண முடியும்? ஆர்டர் பண்ணுறது எல்லாமே ஒன்று ஃபோன் பண்ணுவோம், வாய்ஸ் ஓவர், இல்லைன்னா டெக்ஸ்ட் பண்ணுவோம். ஸோ எல்லாத்துக்குமே நம்மளுக்கு வந்து நெட்ஒர்க் இஸ் இம்பார்ட்டன்ட், ரைட். ஸோ இம்ப்ரூவ் நெட்ஒர்க்கிங் கேப்பபிலிட்டி வந்து அது ஆல்ரெடி இம்ப்ரூவ்டுன்னு சொல்லியாச்சு. ஓகேவா. பட் நம்ம இதை எப்போ நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம், இந்த சிச்சுவேஷன் நம்ம ஜென்ரேஷனில் இம்ப்ரூவ்டு நெட்ஒர்க்கிங் கேப்பபிலிட்டி வந்து எப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோன்னா, கோவிட் வந்ததுலேருந்து தான் வந்து வி அண்டர்ஸ்டாண்டட் மோர், ரைட். ஸோ ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். காஸ்ட். ஓகே. சேட்டிலைட்டை லான்ச் பண்ணுறது வந்து தெரியும் ஆல்ரெடி.
ஒரு சேட்டலைட் லான்ச் பண்ணுறதுக்கு எத்தனை க்ரோர் வேணும் அப்படின்றதெல்லாம் வந்து நிறைய நியூஸில் பார்ப்பாங்க. ஸோ இட்ஸ் வெரி காஸ்ட்லி. ஓகே, அடிஷ்னல் ட்ரைனிங் நீடட் ஃபார் தி ஸ்டாஃபுக்கு சொல்லித்தரணும். ஓகேவா? பிஃபோர் அதை எப்படி யூஸ் பண்ணணும், அந்த டெக்னாலஜி எப்படி யூஸ் பண்ணணும், இதை எப்படி பண்ணணுன்றதை வந்து நம்ம அடிஷ்னலாக வந்து ட்ரெயின் பண்ணணும். இன்க்ரீஸ்டு ஐடி செக்யூரிட்டி நீட்ஸ். ஒரு சிக்னல் அப்படின்னாலே அந்த இடத்துல வந்து இன்ட்ரூடர்ஸ் வந்து அதிகமாகிடுவாங்க, ஹேக்கிங் வந்து அதிகமாகிடும். ஸோ அதனால் வந்து வி ஹாவ் டு கீப் அ ஹை செக்யூரிட்டி இன் தட் பிளேசஸ். ஓகேவா? இதான் வந்து உங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜஸ். ஓகே, கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, வில் சி நெக்ஸ்ட் செக்ஷனில் வந்து நம்ம ஃபர்தராக வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் வயர்லெஸ் கம்யூனிகேஷன்லாம் பார்ப்போம். சரிங்களா? ஓகே, நம்ம என்ன பார்த்தோம் இந்த செக்ஷன்? ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இன்ட்ரடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் வந்து மொபைல் ஃபோன்ஸ் பற்றி சொன்னேன். டயக்ராம் ட்ரான்ஸ்மிட்டர், ரிசீவர். ஓகேவா? எதுக்கு கம்யூனிகேட் எதுக்கு பண்ணுறாங்க? இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறாங்க. ஃபீச்சர்ஸில் வந்து 5 பார்த்தோம். லோட் பேலன்சிங் என்னென்னு சொன்னேன். ஸ்கேலபிள்னா எக்ஸ்பேன்ஷன் சொன்னேன். நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னா வந்து சென்ட்ரலைஸ்டு பாயிண்ட் சொன்னோம். ரோமிங் வந்து பெங்களூர் எக்ஸாம்பிள் சொன்னேன். ரிடண்டன்சி வந்து ரிப்பீட்டடாக இருக்கிறத வந்து சொன்னேன். அவங்க அமௌண்ட்டை அவங்க லெவலையும் வச்சு அவங்க வந்து ரிடண்டன்சி யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ தட் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு பார்த்தோம். கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து ஃபிக்ஸ்ட் அண்ட் ஒயர்டு டெஸ்க்டாப் பார்த்தோம். எக்ஸாம்பிள் மொபைல் அண்ட் ஒயர்டு லேப்டாப் பார்த்தோம். ஃபிக்ஸ்ட் அண்ட் ஒயர்லெஸ் இன்டர்நெட் பார்த்தோம். நெட்வொர்க் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். மொபைல் அண்ட் ஒயர்லெஸில் வந்து ஜிஎஸ்எம் பார்த்தோம். ஓகே, சி ஓகேவா? ஸோ அப்ளிகேஷன் வந்து 6 அப்ளிகேஷன் இஸ் தேர். வெஹிக்கல், எமர்ஜென்சி, பிஸ்னஸ், ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் வயர் நெட்வொர்க், இன்ஃபோடெயின்மெண்ட், லொகேஷன் டிபெண்டன்ட் சர்வீசஸ். ஓகே, வயர்லெஸ் வெஹிக்கல் யூஎம்டிஎஸ் பார்த்தோமா? மொபைல் ஸ்பெசிஃபிகேஷனில் சொன்னேன் நான். ப்ராட்காஸ்டிங் இன்ஃபர்மேஷன், ரிமோட் ஆக்சஸு, மெயின்டெனன்ஸ், எமர்ஜென்சி, வீடியோ, ஆடியோ, டெக்ஸ்ட் மெசேஜிங்கு. நெக்ஸ்ட் வந்து பிஸ்னஸில் வந்து ட்ராவலிங் சேல்ஸ்மேன் ப்ராப்ளம். ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் வயர்டு எப்படி நம்ம பண்ணலாம், எதனால் நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம், வாட் ஆர் தி யூசர்ஸ் இன் ரீப்ளேஸிங் ஒயர் நெட்வொர்க் பார்த்தோம். இன்ஃபோடெயின்மெண்ட்னா வந்து மூவி டிக்கெட்டு, பேமெண்ட் பார்த்தோம். ஸோ லொக்கேஷன் டிபெண்டன்ட் சர்வீசஸ் அக்கார்டிங் டு அவர் லொக்கேஷன் அவங்க ஆக்சஸ் பண்ணி நியரஸ்ட் ஆஃபர் வந்து நம்மளுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணலாம்னு பார்த்தோம். ஃபாலோட் பை தி advantages and the disadvantages. Okay, so if you have any doubt in this, please ask me. Okay, any line puriyala, sentence puriyala, neenga sonna point puriyalana, kindly you can text me. Okay, I'll explain it. Okay, take care.